தூத்துக்குடியில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தூத்துக்குடி சிவன் கோயில், மார்க்கெட், வஉசி சாலை, திரேஸ்புரம் உள்ளிட்ட மாநகர பகுதிகளில் அதிகாலை முதல் திடீரென இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மார்ச் 1 முதல் 3ஆம் தேதி வரை தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கையில் உள்ள தேநீர், வடை கடை மற்றும் தள்ளுவண்டி கடைகளில் உணவுப் பொருட்களை செய்தித்தாள்களில் மடித்து பார்சல் தருவதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து செய்தித்தாள்களை பயன்படுத்திய கடைகளுக்கு அபராதம் விதித்தனர். போட்டு அந்த மாவு பொருள்லாம் போட்டு அரிசி செய்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, இது அவருக்கு பயங்கர ஹெவி மெட்டல். ஸோ இதை நம்ம எண்ணெயில் பொறுத்ததில் போட்டு சாப்பிடும்போது அந்த எழுத்தெல்லாம் பட்டு அது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல போகும். இந்த ஹெவி மெட்டல் என்ன ஆகும்னா நுரையீரல் ப்ராப்ளம் வர்றதுக்கு, கிட்னி போன்ற ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கான சான்சஸ். இந்த கையெல்லாம் கழுவுறீங்களா? கழுவிட்டு கையை கழுவு. எந்த கடையில் வாங்குறீங்கன்னா நான் அந்த கடையை போய் பார்த்தேன். இதை பாருங்கள், எதுவுமே இல்லை. கீழே போட்டுருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.